the decisions were taken by the British people. Okay, of course, அதுக்கு முன்னாடி முகல்ஸ், அதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் we started taking our own decisions. I think that's very important here. Okay, அப்ப அந்த டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்ல the number one is general elections. ஏன்னா people elect the people who will take the decisions. Okay, so ultimately இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 1952ல இருந்து 2019 வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸை பத்தி நம்ம ஒரு ஓவராலா பார்க்க வேண்டியது. அண்ட் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது சில விஷயங்களை விட்டுட்டு போயிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது சில விஷயங்களை விட்டுட்டு போயிருக்கேன். அதே மாதிரி அதெல்லாத்தையும் இங்கே கொஞ்சம் கவர் பண்ணுவோம். அண்ட் இங்கேயும் சில விஷயங்கள் நம்ம வில் மிஸ். பட் இதெல்லாமே ஒரு சீக்வன்ஸ். ஸோ ஒரே நாள்ல எல்லாத்தையும் பார்க்கறத விட வில் பி சீயிங் இட் ஃபேஸ் பை ஃபேஸ். ஓகே, ஸோ இதுல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தியும் வரும், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பத்தியும் வரும் இல்ல. ஓகே, அண்ட் ஒரு ஓவரால் வியூ ஆஃப் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் அதுவும் நமக்கு இங்கே வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு தட். ஓகே, 1952 இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ். 1950ல we adopt constitution, Republic of India அது மாறுது. ஓகே, அதாவது இண்டிபெண்டன்ட் இந்தியா 1947ல we chose to be republic. ஓகே, ஸோ அதுல 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஓகே, அண்ட் 11 crore people. ஆக்சுவலி இந்த நம்பர்ஸ் வேரி. இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் நம்பர் வந்து சில வெப்சைட்ஸ்ல சில புக்ஸ்ல வேரி ஆகுது. ஓகே, இதெல்லாம் கூட பின்னாடி நம்ம ஒரு டேட்டாவா எடுக்கும்போது வில் ட்ரை டு செட் இட் ரைட். ஓகே, அண்ட் அந்த எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தா, காங்கிரஸ் ஓன் 364 சீட்ஸ் அவுட் ஆஃப் 489. ஓகே, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஈவன் நவ் அது இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு இது இருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஏன்னா they are trying to do it with the size of the population. அப்படி பாப்புலேஷன் வரும்போது கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல அதுக்கான சீட்ஸ் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், உத்தரப்பிரதேசில பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போது சீட்ஸ் அதிகமாகும். தமிழ்நாடு, கேரளா மாதிரி இடங்கள்ல சீட்ஸ் கம்மியாகலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் எங்க சிவியரா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகலாம். இது வந்து இட் இஸ் லைக் எ பனிஷ்மெண்ட். ஒரு நல்ல விஷயத்த செய்யும் போது இட் இஸ் லைக் எ பனிஷ்மெண்ட்னு ஸ்டேட்ஸ் ஃபீல். ஓகே, அதனால அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிட்டே போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் வின் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னா இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங். ஏன்னா ஃபார் ஆல் த பர்பசஸ் யாரு இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டை லீட் பண்ணா அப்படின்னா அது காங்கிரஸ்ன்னு எல்லாருமே சொல்றது. அஃப்கோர்ஸ் அது காங்கிரஸ்ன்னு எல்லாரும் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிஸ் கூட தேவர் ஆல் இன் காங்கிரஸ். காங்கிரஸ்ங்கிறது ஒரு ஃப்ரீடம் மூவ்மெண்ட். லேட்டர் அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதுல இருந்து ஸ்பிரிண்டர் குரூப்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனை வின் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் 364 சீட்ஸ் காங்கிரஸ் வின் பண்ணுது. நம்பர் 2 யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அது வந்து ஜஸ்ட் 27 சீட்ஸ். அதாவது இதுதான் அதுக்கு அடுத்த பார்ட்டி. அவ்வளவு அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் who were in communist party, okay, they were all in Congress. ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கான ஃபைட் நடக்கும்போது இவங்கெல்லாம் காங்கிரஸ்ல இருந்தவங்க. ஓகே, வித்தின் த காங்கிரஸ் தேர் வர் சம் குரூப்ஸ். இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட காங்கிரஸ்குள்ள இருந்துகிட்டே ஃபங்க்ஷன் பண்ணாங்க. சோசியலிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ்ல இருந்தே ஃபங்க்ஷன் பண்ணாங்க. இப்படி எல்லாம் நிறைய இவங்கெல்லாம் லேட்டர் they came out. ஓகே, ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் லோக்சபா, இது வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட் டிஸ்கிரிப்டிவ்க்கு டெஃபினட்டா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் லோக்சபா வாஸ் ஆன் May 13th, 1952. இது டெஃபினட்டா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது இட் பி வெரி யூஸ்ஃபுல். எம்சிக்யூல இட் மைட் வரலாம் சொல்ல முடியாது. ஓகே,
ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1952 எலெக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். அதில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. ஓகே. அண்ட் செகண்ட், அதாவது ஈவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் there across the country, but they could win only 27 seats. Okay. அப்ப 1952 எலெக்ஷன்ஸுக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் 10.45 crore. இதுதான் அன்னைக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சர், அவ்வளவுதான் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகே. the voting age was 21. ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. இப்ப 18 years. ஓகே. அதாவது இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா ஜனவரி 1st கட் ஆஃப் டேட்டா வச்சுக்குவாங்க, குவாலிஃபைங் டேட்டா வச்சு. அதுல யாரெல்லாம் 18 கம்ப்ளீட் பண்ணிக்காங்களோ அவங்கள பண்ணி ஓட்டரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க எங்க உங்க ரெசிடென்ஸ் எங்க இருக்கோ அங்க அவங்கள என்ரோல் பண்ணிக்குவாங்க. ஓகே. அண்ட் நீங்க ஒரே ஒரு இடத்துல தான் யூ கேன் என்ரோல் யுவர் செல்ஃப் அஸ் அ ஓட்டர். நீங்க சப்போஸ் நீங்க உங்க ஊர் ஒரு ஊரு, ஒர்க் பண்றது ஒரு இடம் அப்படின்னு சொன்னா 2 இடத்துலையும் யூ கேனாட் ரிஜிஸ்டர். இதெல்லாம் முன்னாடி நடந்தது. இப்ப கொஞ்சம் டிஜிட்டலா மாறும் போது கொஞ்சம் அது நடக்காம போகுது. ஸ்டில் தேர் என்ன, ஆனா ஒரு இடத்துல தான் யூ கேன் என்ரோல். ஓகே. ஐ திங்க் உங்கள ஒரு சிலர் தவிர எல்லாருமே ஐ திங்க் நீங்க என்ரோல் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னொன்னு, இந்த ஓவர்சீஸ் இந்தியன், வெளியில போய் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அவங்க பாஸ்போர்ட்ல என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்ரஸ் படி ஓட்டரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த அட்ரஸ் படி. ஓகே. இப்ப டிஃபென்ஸ்ல இருக்காங்க, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க அவங்களும் அவங்களுடைய ஹோம் அட்ரஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க அங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்போ பார்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே. தே கேன் ரிஜிஸ்டர் தம்செல்வ்ஸ் எங்க அவங்களுடைய ஹோம் அட்ரஸ் எதுவோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்ப 18 years ஓல்டு. இதை பத்தி நம்ம பார்ப்போம் நம்ம. ஓகே. அப்ப 1952ல 21, இப்ப 18 இருந்தா போதும் அப்படிங்கிறத இப்போ உள்ள கண்டிஷன். ஓகே. இந்த கொஸ்டின் இப்படி வரலாம். In India, the minimum age of voting was 21 years till the year. எந்த வருஷம் வரைக்கும் இந்த மினிமம் ஏஜ், ஓட்டு போடுறதுக்கான மினிமம் ஏஜ் 21 இருந்தது அப்படிங்கிற கொஸ்டின் இப்படி கேட்கலாம். எக்ஸாம் ஓரியன்டா சொல்றேன், இப்படி ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகே. அதாவது எப்ப மாறுச்சு அப்படின்னா, ஒரு 61st அமெண்ட்மெண்ட் வருது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதோடைய ஆக்சுவல் வேர்டிங் எப்படி இருக்கும்னா, the constitution within bracketல வந்து 61st அமெண்ட்மெண்ட். ஓகே. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆக்ட் 1988 இதுதான் அந்த அமெண்ட்மெண்ட். ஓகே. இந்த அமெண்ட்மெண்ட் படி அந்த ஏஜ், மினிமம் ஏஜ் 21ல இருந்து இட் வாஸ் லோயர் டு 18. ஓகே. இது 1988ல வருது. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1988 அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ 61st அமெண்ட்மெண்ட் இதுதான் அந்த ஏஜை குறைக்கிறாங்க. ஓகே. ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, 2011ல the election commission was discussing about lowering the age to 16. இன்னும் கீழே. நீ ஜஸ்ட் 10th முடிச்சு வெளியில வரும்போது you can register, அப்படி அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல அப்ப குரேஷின் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இருந்தாரு. he was discussing it. even open forumsல he was putting up that proposal. அதாவது பப்ளிக் ஃபாரம்ல there was a discussion on that நடந்தது. of course 10 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட்ஸும் சரி, எலெக்ஷன் கமிஷனர்ஸும் சரி, they were not discussing it. 10 years முன்னாடி ஒரு டிஸ்கஷன் இருந்தது. அது ஒரு ஃபேஸ். அது அந்த டிஸ்கஷன் இப்ப இல்ல. அண்ட் வெரி சீனியர் எக்ஸ்பர்ட்ஸ் they were finding that this is good அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா நீங்க யூத் இன்னைக்கு, அதாவது நாங்க எங்க ஜெனரேஷனை விட உங்க ஜெனரேஷனுக்கான ஐக்கியம் அதிகம்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ எங்க ஜெனரேஷன்ல
18 அப்படின்னா உங்க ஜெனரேஷன்ல 16 இருக்கணும் அப்படின்னு நிறைய அந்த HRD எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய சொல்றாங்க இந்த மாதிரிலாம். ஓகே, I don't know it is possible or not now. Okay, but discussion was on in 2011. Okay, next elections on 1957. Okay, and again Congress won the elections. Okay, of course, almost the same kind of result. Okay, out of 494 seats, Congress won 371. 1952 Jawaharlal Nehru was the Prime Minister. Okay, and again in 1957, that government continued. And they won the, of course, Jawaharlal Nehru 1947 independent India post 1947 47 அவர் தான் Prime Minister. Okay, but general elections ஜெயிச்சு Prime Minister ஆனது 1952. Okay, 57 அவர் கண்டினியூ பண்றாரு. பட் சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, சில ஸ்டேட்ஸ்ல அது வரைக்கும் கம்ப்ளீட் டாமினேஷனா இருந்த சிச்சுவேஷன்ல ஃபியூ ஸ்டேட்ஸ் லைக் வெஸ்ட் பெங்கால், கேரளா, மகாராஷ்டிரால எல்லாம் இருக்கிற நிலைமையை விட அதர் ஸ்டேட்ஸ்ல காங்கிரஸ் கெயின் ஒரு ஸ்வீப்பிங் விக்டரி காங்கிரஸ். பட் இந்த ஃபியூ ஸ்டேட்ஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்கோர்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்சோ, பட் தமிழ்நாட்டுல எலக்டோரலா அது வெளியில தெரியல அது, பட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தமிழ்நாட்டிலையும் அது கிரியேட் ஆகிருந்தது. அதை விட அதிகமா இருந்தது பெங்கால், கேரளா, மகாராஷ்டிரா அங்கெல்லாம். ஓகே, ஏன்னா டிஎம்கே ஸ்டார்டட் டேக்கிங் பார்ட் இந்த எலெக்ஷன்ஸ் 1957. ஸோ அது ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது இங்க. ஓகே, Jawaharlal Nehru continued as a Prime Minister. The third general elections 1962. So நீங்க இதுல ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, once in 5 years general elections நடக்கணும், அதான் constitutionally mandated. So 1952, after 5 years 57, after 5 years 62. Okay, again Congress won the elections. என்ன டிஃபரன்ஸ் 1952க்கும் 62க்கும் 1957க்கும் 1962 என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நியூ பார்ட்டிஸ். அது வரைக்கும் காங்கிரஸ், அப்புறம் அக்ராஸ் த கண்ட்ரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, பட் அஃப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆல்சோ வாஸ் ஸ்மால். ஓகே, பட் அப்பார்ட் ஃப்ரம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, லைக் பார்ட்டிஸ் லைக் டிஎம்கே, ஸ்வதந்திரா, அகாலிதள் அண்ட் ஜன்சங், இந்த மாதிரியான பார்ட்டிஸ் எல்லாம் எமர்ஜ் ஆகுது. சுதந்திரா ராஜாஜி ஸ்டார்ட் பண்ண பார்ட்டி. ஓகே, இதெல்லாம் எமர்ஜ் ஆகுது. இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிஸ்ல எக்ஸப்ட் சுதந்திரா மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் இன்னைக்கும் இருக்கு. அப்கோர்ஸ் ஜன்சங் இல்லைன்னா கூட, ஜன்சங் தான் பின்னாடி பிஜேபியா மாறின பார்ட்டி. ஓகே, அது இன்னைக்கும் இருக்கு. ஸோ இந்த 1962 எமர்ஜ் ஆன பார்ட்டிஸ்ல எக்ஸப்ட் சுதந்திரா ராஜாஜி உடைய டெத், அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி இல்லாம போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் சுதந்திரா பார்ட்டி ஓன் 23 சீட்ஸ் 1962. ஓகே, ராஜாஜி ஒரு பெரிய மாஸ் லீடரா இல்லைனாலும் நிறைய மாஸ் லீடர்ஸ் ராஜாஜி கூட அன்னைக்கு வெளில தான். they all had differences with காங்கிரஸ் லீடர்ஷிப். அதனால they came out of Congress and formed சுதந்திரா பார்ட்டி. ஓகே, இது அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். ஓகே, அகெயின் ஆஃப்டர் 5 years 52, 57, 62 and 67, every 5 years எலெக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ 1967 இந்த எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1967 நடந்த ஜெனரல் எலெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வித்தவுட் ஜவஹர்லால் நேரு. ஏன்னா ஒரு பெரிய டாமினன்ட் ஃபிகர் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். அதாவது காந்தி எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாரோ, 1919 to 1947 எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாரோ, அதே அளவுக்கான டாமினேஷன் ஃப்ரம் 1947 to 1963 அவருடைய ரோல் இருந்தது, ஜவஹர்லால் நேரு ரோல் இருந்தது. ஓகே, இப்ப ஜவஹர்லால் நேரு இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் ஆகுது. பட்
இந்த ஜெனரல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போறாரு. நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம். தாஷ்கண்ட்ல பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறவரு சைன் பண்ண மறுநாள் அவரு ஹார்ட் அட்டாக் அவருக்கு எக்ஸ்பயர் ஆயிட்டார். ஓகே, பட் அவர் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா 62ல நடந்தப்போ ஜவஹர்லால் நேரு இருக்காரு, அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. இங்க 67ல எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி we lost two prime ministers. We lost two prime ministers, Jawaharlal Nehru and Lal Bahadur Shastri. Okay, and 67லையும் காங்கிரஸ் won the elections. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, the number of seats got reduced. 52, 57, 62ல ஜெயிச்ச அளவுக்கு they could not win in 1967. மேபி இதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஈவன் ஜவஹர்லால் நேரு இல்லாதது கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய டாமினேட்டிங் ஃபிகர் அவருடைய பர்சனாலிட்டி, அண்ட் he was not there to seek votes for காங்கிரஸ் 1967ல இல்ல. அது ஒரு ரீசனா இருக்கலாம். ஓகே, another thing, ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் அங்க இருந்தது. அதாவது 1966 ஜனவரியில லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போறாரு. இறந்த பிறகு நெக்ஸ்ட் யாரு பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது, there was a tussle between இந்திரா காந்தி அண்ட் மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் ஒரு பெரிய மாஸ் லீடர். வெஸ்டர்ன் ரீஜன்ல அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அவர் பெரிய மாஸ் லீடர். ஸோ இந்த ரெண்டு பேர்ல யாரு அப்படின்னு வரும்போது, Indira Gandhi became the Prime Minister. But Morarji Desai was made Deputy Prime Minister. But the tussle continued. ஒரு இம்பார்ட்டன்டான இடம் எங்க வந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம அதை ஆக்சுவலா 1967 பிறகு நம்ம பார்க்கணும். நம்ம ஓகே, இதெல்லாம் அந்த இஷ்யூ பார்ப்போம். அந்த டசல் கண்டினியூ ஆகிட்டே போகுது. ஓகே, 67ல அந்த சீட்ஸ் ரெடியூஸ் ஆனதுக்கு எமர்ஜென்ஸ் ஆஃப் அதர் பார்ட்டிஸ், அது ஒரு முக்கியமான காரணம். இதே டயத்துல வேரியஸ் ஸ்டேட்ஸ்லயும் அசம்பிளிஸ்க்கான எலெக்ஷன்ஸ் நடந்தது. ஓகே, அதுல 8 ஸ்டேட்ஸ்ல ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஃபார்ம் த கவர்மெண்ட். 8 ஸ்டேட்ஸ்ல. அதுல தமிழ்நாடு ஒண்ணு. தமிழ்நாடுல டிஎம்கே கேம் டு பவர் 1967ல. இதே டயத்துல வருது. ஓகே, பட் என்னன்னா, இந்த 1967க்கு அப்புறம் அந்த இன்டர்னல் ஸ்ட்ரகிள் அது ரொம்ப அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தட் ஃபோர்ஸ்ட் இந்திரா காந்தி டு கோ ஃபார் early elections. So 52, 57, 62, 67, 5 years in the gap. அது 4 years-ஆ குறையுது. ஏன்னா early elections இந்திரா காந்தி, ஏன்னா she wanted to set right the things. ஒரு இன்டர்னல் இது ஸ்ட்ரகிள் நடக்குது, அதெல்லாம் நடக்குது. 1969ல ஸ்பிளிட் ஆகி ஒரு பெரிய லார்ஜர் செக்ஷன் காங்கிரஸ் வந்து வெளியே போயிருக்கு. மொரார்ஜி தேசாய் லீட் பண்ணி வெளியே போகுது. அது இன்ஃபேக்ட் இந்திரா காந்தியா மொரார்ஜி தேசாயாங்கிற கொஸ்டின் வரும்போது, இந்திரா காந்தி அப்படின்னு சொன்ன காமராஜரும் மொரார்ஜி தேசாய் கூட சேர்ந்து வெளியில போயிடுறாரு. 1969ல ஒரு பெரிய ஸ்பிளிட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி அதை சார்ட் அவுட் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின்ல இந்திரா காந்தி டிசைடட் டு கோ ஃபார் early elections 1971லேயே. அது அக்ராஸ் த கண்ட்ரி பீப்புளை இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஸ்லோகன், கரீபி ஹட்டாவ், அது தமிழ்ல வறுமை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப பாப்புலர் ஸ்லோகன். இது நார்த் இந்தியாவில் ரொம்ப அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பீப்புள் voted ஃபார் இந்திரா காந்தி. ஓகே, ஸோ காங்கிரஸ் லெட் பை இந்திரா காந்தி won the elections in 1971. 1967ல எவ்வளவு சீட்ஸ் ஜெயிச்சாங்களோ அதை விட அதிகமான சீட்ஸோட பவர் பண்றாங்க. பட் சில மேகசின்ஸ்ல சில ரைட்டர்ஸ் எழுதும் போது வாட் ஆர் தே ரைட்டிங் இஸ், என்ன எழுதுறாங்கன்னா, இந்த பங்களாதேஷ் வார் வந்தது, இந்த பங்களாதேஷ் வார் வந்ததுனால இந்திரா காந்தி ஜெயிச்சிட்டாங்க 1971ல அப்படின்னு சில இதுல எழுதுறாங்க. அது கரெக்ட் கிடையாது. நீங்க அப்படி ஏதாவது இஃப் யூ கம் அக்ராஸ் அப்படி ஏதாவது நீங்க படிச்சீங்கன்னா அது இல்லைங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் வார் நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து
இந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகுதான் அது நடக்கும். ஸோ இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கும் பங்களாதேஷ் லிபரேஷன் வாருக்கும் ஒரு லிங்க் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஏன்னா there are some people who write like that. ஓகே, ஸோ நீங்க எழுதும்போது ஒரு ஃபேக்சுவலா இருக்கணும், அதுக்காக சொல்றேன். ஓகே, இந்த 71 டு அடுத்த எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி 71க்கு அப்புறம் இந்த 71 எலெக்ஷன்ஸ்ல இந்திரா காந்தி she won from ரேபரேலி, கான்ஸ்டியூன்சி, அவங்க கான்ஸ்டியூன்சி. இப்போ கூட சோனியா காந்தியுடைய கான்ஸ்டியூன்சி அது. ஓகே, அங்க இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டா கண்டெஸ்ட் பண்ண ராஜ்நாராயண், அவர் முன்னாடி சோசியலிஸ்ட் பார்ட்டி லீடரா இருந்தாலும் பின்னாடி ஜனதா பார்ட்டி மெர்ஜ் ஆகும்போது அவரும் ஜனதா பார்ட்டியில வந்துட்டார். பட் அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. அந்த கேஸ் என்னன்னா, இந்திரா காந்தி இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது she misused the official machinery அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. and he had proof also. அலகாபாத் ஹைகோர்ட்ல அந்த கேஸ் நடக்குது. அலகாபாத் ஹைகோர்ட் அதோடைய ஹியரிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் பண்ணும்போது the judges said yes, she misused the official machinery அப்படின்னு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க எலெக்ட் ஆனது கேன்சல் ஆகுது. ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி ப்ரொட்டஸ்ட் வருது அகெயின்ஸ்ட் இந்திரா காந்தி. ஏன்னா அவங்க ஒரு அபிஷியல் மிஷினரியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ரிசைன் பண்ணணும், இதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் வருது. ஓகே, ஸோ ஆப்போசிஷன் லீடர்ஸ் ஜெயில்டு, எல்லாம் ஜெயில் ஒதுக்கி போடுறாங்க. நேஷனல் எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்ட் ஆன் June 25, 1975. இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட். ஓகே, எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்ட் ஆன் June 25, 1975 அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, June 25, 1983 ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் நமக்கு. என்னன்னா, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஜெயிக்குது. ஓகே, ஒன்டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் 1983 நடந்தது. ஓகே, லண்டன்ல June 25 அன்னைக்கு தான் இந்தியாவும் ஜெயிச்சது அன்னைக்கு. ஓகே, ஸோ நேஷனல் எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்ட் ஆன் June 25, 1975. இதுக்கான பேக்ரவுண்ட் இதுதான். ஓகே, ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பேக்ரவுண்ட் ஆல்சோ. அந்த டேட், எக்ஸாக்ட் டேட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ. ஓகே, ஸோ 1977ல நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் போறாங்க. In the elections, the first time Congress lost the elections. Out of 540 seats, they could win only 153 seats. ஒரு பார்ட்டி, நியூ பார்ட்டி, that is ஜனதா பார்ட்டி, அதாவது வேரியஸ் பார்ட்டிஸ் மெர்ஜ் ஆகி ஃபார்ம் பண்ண பார்ட்டி தான் ஜனதா பார்ட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 1962ல ஜன்சங் எமர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த ஜன்சங்கிறது ஜனதா பார்ட்டியோட மெர்ஜ் ஆயிருக்கு இங்க. ஓகே, அண்ட் 1966ல இந்திரா காந்தியா மொரார்ஜி தேசாயா அப்படிங்கிற கண்டெஸ்ட் இருந்தது இல்லையா. அந்த இந்திரா காந்தி கண்டெஸ்ட்ல இருந்த மொரார்ஜி தேசாய் இங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பார்த்தோம். அவர் தான் ஓல்டஸ்ட் டு பிகம் பிரைம் மினிஸ்டர். 81 அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது. ஓகே, and remember, this was the first non-Congress government at the center. The first time. Of course, all these people were in Congress, but they came out and formed the new party, Janata Party. But for technically, this is the first non-Congress government. 1977ல வராங்க. இதுக்கு என்னன்னா, இந்த எமர்ஜென்சி பீரியட்ல நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பத்தி எமர்ஜென்சிங்கிற டாபிக் தனியா நம்ம பார்ப்போம். நம்ம ஓகே, நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால பீப்புள் வேர் டிசப்பாயிண்டட் வித் த இந்திரா காந்தி லெட் கவர்மெண்ட். ஓகே, 1977ல கூட ஒரு விஷயம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த நார்த் சவுத் டிவைட் இருந்தது. நார்த்ல இந்திரா காந்தி லெட் காங்கிரஸ் லாஸ்ட் எலெக்ஷன்ஸ். பட் சவுத்ல இந்த காங்கிரஸுக்கு தான் பீப்புள் ஓட்டட். சவுத்ல அப்படி அது இருந்தது. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இன் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இங்கெல்லாம் கூட காங்கிரஸுக்கு பீப்புள் ஓட் போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, 77க்கு அப்புறம் 82ல எலெக்ஷன்ஸ் நடக்கணும். ஓகே,
இந்த 77க்கு அப்புறம் 1979ல ஒரு ஜனதா பார்ட்டில ஒரு ஸ்பிளிட், சரண் சிங் லெட் ஒரு ஃபேக்ஷன் செப்பரேட்டா வெளியில வந்து with the support of Congress they formed the government. But after a few months அந்த கவர்மெண்ட்டை கொடுத்த சப்போர்ட்டை காங்கிரஸ் விட்ரா பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ சரண் சிங் few months பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அண்ட் அகெயின் எலெக்ஷன்ஸ், ஏன்னா அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை. ஸோ அகெயின் எலெக்ஷன்ஸ். ஓகே, 1980ல எலெக்ஷன்ஸ், காங்கிரஸ் கேம் பேக் டு பவர். அகெயின் இந்திரா காந்தி became the prime minister. 1969ல ஒரு இஷ்யூ பிட்வீன் இந்திரா காந்தி அண்ட் மொரார்ஜி தேசாய் என்ன வருது அப்படின்னா, மொரார்ஜி தேசாய் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். கேபினெட்ல ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டெசிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, பேங்க்ஸை நேஷனலைஸ் பண்றது அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறாங்க. 14 banks were nationalized. The 14 banks were nationalized அப்படிங்கிறதுல மொரார்ஜி தேசாய்க்கு ஏன் அதுல டிஃபரன்ஸ், அவருக்கு டிஃபரன்ஸ் இருந்தது, பண்ணக்கூடாதுங்கிறது ஒண்ணு. அண்ட் he was a finance minister. ஸோ அவருடைய டிபார்ட்மெண்ட் டெசிஷனை அவரை மீறி எடுக்கும்போது அப்படிங்கிற ஒரு வரும்போது அவரு அப்போஸ்ட் இட். ஓகே, அஃப்கோர்ஸ் இந்த பேங்க்ஸ் ஆர் நேஷனலைஸ்ட், அது வேற. நீங்க 1980ல மறுபடியும் பவர் வந்த பிறகு ஒரு அனதர் செட், ஒரு 6 banks ஆர் நேஷனலைஸ்ட் இந்திரா காந்தியுடைய பீரியட்ல. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெசிஷன். அஃப்கோர்ஸ் இந்திரா காந்தி எடுத்த நல்ல டெசிஷன்ஸ்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன். ஏன்னா இந்த நேஷனலைசேஷன் தான் பீப்புள்கிட்ட பேங்க்ஸை கொண்டு போச்சு. அது வரைக்கும் அது ஒரு கிரீமி லேயர் கிட்ட மட்டும் இருந்த இந்த பேங்கிங் சிஸ்டம் எல்லாருக்குமான பேங்கிங் சிஸ்டமா மாறினதுக்கு காரணம் இந்த நேஷனலைசேஷன். ஓகே, ஸோ 1980க்கு அப்புறம் 1984 ஏன் இந்த 4 years கேப், 5 years பேர் 1985ல நடக்கணும், ஏன் 1984 அப்படின்னா, இந்திரா காந்தி வாஸ் அசாசினேட்டட் in 1984 அக்டோபர் 31st நடந்தது. ஓகே, ஸோ ராஜீவ் காந்தி டுக் ஓவர் ஃப்ரம் தட் டேட். நவம்பர்லயே எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த எலெக்ஷன்ஸ் ஹெல்ட். இந்த எலெக்ஷன்ஸ்ல ஒரு பெரிய சிம்பத்தி வேவ், அதாவது in favor of Rajiv Gandhi led Congress. அது almost around 410 seats they won out of 540. ஒரு பெரிய விக்டரி. அப்ப கூட அந்த டைத்துல என்ன பேசினாங்கன்னா, ராஜீவ் காந்தி தான் இன்னொரு 25 வருஷத்துக்கு, ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் விக்டரி ஃபார் ஹிம். ராஜீவ் காந்தி இந்த 25 வருஷத்துக்கு யாரும் அசைக்க முடியாது அப்படின்லாம் பேசினவங்க அன்னைக்கு உண்டு. ஓகே, இந்திரா காந்தி was assassinated by her own security guards. Actually these two, இவங்க சத்தன் சிங் அண்ட் பியான் சிங், இந்த 2 பேரும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் 6 இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்போஸ் பண்ணி அவங்க இதை பண்ணாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய பிளாக் மார்க் இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில. தி லாஸ்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர். ஓகே, and she was shot dead by her own security guard. பார்க்கிறோம் நம்ம. ஓகே, இந்த எலெக்ஷன்ஸ்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன, ஒரு பெரிய சிம்பத்தி இன் ஃபேவர் ஆஃப் ராஜீவ் காந்தி லெட் காங்கிரஸ் நம்ம பார்த்தோம். நம்ம இதுதான் அன்னைக்கு அந்த இந்த லைட் ப்ளூ கலர் காங்கிரஸ் உடைய சீட்ஸ். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லோ நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, அதுதான் ஒரு ஸ்டேட். இன்ஃபேக்ட் நீங்க ஆன் தி ஈஸ்டர்ன் சைட்ல கூட ரெட் பார்ப்பீங்க. அதுவும் இந்த பெரிய சிம்பத்தி வேவ்ல இருந்து அது தப்பிச்சது. ஓகே, அது வெஸ்ட் பெங்கால், அங்க சிபிஐஎம் லெஃப்ட் ஃப்ரண்ட் நிறைய ஜெயிக்கிறாங்க. அதுக்கும் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா திரிபுரா, அங்கேயும் 2 சீட்லயும் சிபிஐஎம் லெஃப்ட் ஃப்ரண்ட் ஜெயிக்கிறாங்க. பட் அனதர் ஸ்டேட், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட், ஆந்திரா, யுனைடெட் ஆந்திரா. இப்பதான் ஆந்திராவும் தெலுங்கானாவுமா இருக்கு. அந்த யுனைடெட் ஆந்திரால என்டி ராமாராவ் லெட் தெலுங்கு தேசம் பார்ட்டி அவங்க ஜெயிக்கிறாங்க. 30 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க.
ஓகே, அங்க வந்து டோட்டல் சீட்ஸ் 42, அதாவது யுனைடெட் ஆந்திரால 30 சீட்ஸ் இவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொரு அனதர் ரீசன் அங்க என்னன்னா, அந்த அந்த பீரியட்ல என்டி ராமாராவ் லெட் கவர்மெண்ட் வாஸ் டிஸ்மிஸ்ட் பை இந்திரா காந்தி லெட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, அதுக்கு அகேன்ஸ்டா நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்து ஃபைனலா பார்த்தா பீப்புள் சப்போர்ட் முழுக்க என்டி ராமாராவுக்கு இருக்கு அப்படின்ன உடனே இந்த கவர்மெண்ட் வாஸ் பிராட் பேக். மறுபடியும் என்டி ராமாராவ் சிஎம் ஆகிட்டாங்க. அந்த வேவ், இந்த இந்திரா காந்தி அசாசினேஷன் சிம்பத்தி வேவை அது காலி பண்ணிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிங்கிற ரோலை பிளே பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதாவது அதுக்கு டெக்னிக்கலி அப்படி சொல்ல முடியாது. ஓகே, பட் காங்கிரஸ்க்கு அடுத்து அன்னைக்கு தெலுங்கு தேசம் தான் அதிகமான எம்பிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சீட்ஸ் 30 சீட்ஸ் அவங்க ஜெயிக்கிறாங்க. மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் அதுக்கு கீழே தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சி நம்ம whenever you were asked to write about some general elections, ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டே போகும். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த டயத்துல. ஓகே, which stood the onslaught of ராஜீவ் காந்தி லெட் காங்கிரஸ் சொல்லலாம். அந்த சிம்பத்தி வேவ அது ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லலாம் தெலுங்கு தேசம் பார்ட்டி இன் ஆந்திர பிரதேஷ். ஓகே, இந்த எலெக்ஷன்ஸ்ல 1984ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1962ல எமர்ஜான பார்ட்டிஸ்ல எமர்ஜான பார்ட்டி, பார்ட்டி ஃபார்ம் பண்ண பீரியட் கிடையாது. எமர்ஜான பார்ட்டிஸ்ல ஜன்சங் ஒண்ணு. இந்த எமர்ஜென்சிக்கு பிறகு ஒரு ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணும் போது, அதாவது அன்னைக்கு இருந்து ஒரு சர்வோதய மூவ்மெண்ட் லீடர் ஜெயபிரகாஷ் நாராயண், அவர் தான் எல்லாரையும் யூனிட் பண்றாரு. எல்லாரும் வாங்க ஒரு பார்ட்டியா ஜாயின் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணுவோம் எலெக்ஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லும் போது ஜன்சங்கும் அதுல மெர்ஜ் ஆகுது. ஜனதா பார்ட்டின்னு ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஜனதா பார்ட்டி அந்த டயத்துல 1977 எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 271 சீட்ஸ்ல ஜெயிக்கிறாங்கன்னா இது எல்லா பார்ட்டிஸும் அதுக்குள்ள இருக்காங்க. So 1980ல they came out of Janata Party and formed a new party. Jansang people, they came out of Janata Party and formed Bharatiya Janata Party. 1980ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. So 1984ல as BJP ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் பெரிய சிம்பத்தி வேவ். அந்த வேவ்ல they won only 2 seats across the country. வெறும் 2 சீட்ல தான் பிஜேபி ஜெயிக்குது. பட் எப்படி நம்ம இந்த எலெக்ஷன்ஸ்ல செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தெலுங்கு தேசம், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் 30 சீட் ஜெயிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்ம பார்க்குறோம். ரீஜனல் பார்ட்டியே வந்து வருது பார்க்குறோம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓட் ஷேர் பிஜேபி வாஸ் நம்பர் 2. ஏன்னா எல்லாருமே பிஜேபி பத்தி சொல்லும் போது வெறும் 2 சீட் தான் ஜெயிச்சாங்க, வெறும் 2 சீட் தான் ஜெயிச்சாங்கன்னு கீப் டெல்லிங். பட் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும், காங்கிரஸ்க்கு அடுத்து அன்னைக்கு அக்ராஸ் கண்ட்ரி அதிகமான ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அது பிஜேபி அப்படிங்கிறத we should keep it in our mind. யூபிஎஸ்சிக்கு, எஸ்எஸ்சிக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாரும் சொல்றதை கேட்டுட்டு போகக்கூடாது. எஸ், they won only 2 seats, அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஆனா they had the second largest vote share. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் 400 சீட்ஸ் ஜெயிக்கிறாங்க. பட் 2 சீட் ஜெயிச்சா கூட பிஜேபி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓட் ஷேர் இருந்த பார்ட்டிங்கிறத we should keep it in our mind. Okay, it was around, I am not exactly sure, it was around 15 to 16% of votes across the country. இன்னொன்னு ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் எல்லாமே, ஜனதா பார்ட்டி தனியா, பிஜேபி தனியா, லோக்தள் தனியா, இவங்க எல்லாம் நீங்க அந்த அன்னைக்கு இந்த ஓட் ஷேர் எல்லாம் போய் கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க ஒன்னா இருந்திருந்தா ராஜீவ் காந்திக்கு இவ்வளவு பெரிய வெற்றி வந்திருக்க முடியாது. ஒன்னா இருந்திருந்தா அப்கோர்ஸ் தீஸ் பீப்புள் might have won around 100, 120, 130 seats இவங்க எல்லாரும் சேர்ந்துருந்தாங்கன்னா. பட் அந்த ஸ்பிளிட் போத் ஹெல்ப் ராஜீவ் காந்தி. ஒன்னு இந்திரா காந்தியுடைய அசாசினேஷன், அதுல கிடைச்ச சிம்பத்தி வேவ். இன்னொன்னு இங்க இந்த பார்ட்டிஸ் வேர் ஸ்பிளிட். ஓகே,
இங்க இருந்து 1984ல இந்த 2 சீட்ஸ்ல இருந்து இன்னைக்கு அது மோர் தென் 300 சீட்ஸ் வாங்கி இன்னைக்கு கவர்மெண்டா இருக்குது பிஜேபி. யூ ஷுட் ரிமெம்பர் பிஜேபி உடைய growthங்கிறத யூ ஹேவ் டு அனலைஸ் இன் தட் வே. ஓகே, அதாவது ஃப்ரம் 2 சீட்ஸ் அடுத்து என்ன 89ல எப்படி 91ல என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸப்ட் ஒரு சின்ன பீரியடு that was between 2004 to 2014 தவிர எல்லா பீரியட்லயும் ஒரு ஒரு ஸ்டெடி growth பிஜேபிக்கு இருந்து. அதான் இன்னைக்கு 300 சீட்ஸ் கொண்டு வந்துச்சு. ஓகே, and the next elections were in 1989, 1984, then 1989. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதான் அந்த 21-year-oldங்கிறதுல இருந்து 18-year-old மாத்தனது அந்த அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல. ஓகே, 1988ல. பட் ஃபர்ஸ்ட் ஜெனரல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் 1989ல நடக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ் people above 18 voted in general elections. ஓகே, 1984ல 400 சீட்ஸுக்கு மேல வாங்கி ஒரு 25 வருஷத்துக்கு ராஜீவ் காந்தி அசைக்க முடியாது அப்படின்லாம் பேசின நிலைமையில நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்லயே காங்கிரஸ் வாஸ் டிஃபீட்டட். அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் ரிமைன்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அது வேற. பட் they didn't have the majority. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வாஸ் போஃபோர்ஸ் ஸ்கேண்டல். இதுதான், அதாவது இந்த ஆன்டி கரப்ஷன் பிளான், அதுல விபி சிங் வாஸ் வெரி பாப்புலர் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகே, அதாவது ஒரு நார்த் இந்தியன் லீடருக்கு கூட்டம் கூடிச்சு அப்படின்னு சொன்னா அது பொதுவாக என்ன சொல்லணும், ஒரு காந்தி ஃபேமிலி அப்படிமா. நேரு, இந்திரா காந்தி, தென் ராஜீவ் காந்தி. வேற யாருக்கும் பெரிய ஒரு கூட்டம் கூடலன்னு சொல்லுவாங்க. பட் விபி சிங்க்கு அந்த மாஸ் இருந்தது. இங்க அப்கோர்ஸ் இங்க இருந்த பார்ட்டிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திக்கு அப்புறம் இவருக்கு தான். அதுக்கு நடுவில் வேற லீடர்ஸ்க்கு யாருக்கும் அவ்வளவு கூட்டம், ஈவன் மொரார்ஜி தேசாய்க்கு இல்ல. ஈவன் பிரைம் மினிஸ்டர் வரும்போது கூட விபி சிங் இருந்த ஒரு பாப்புலாரிட்டி தமிழ்நாடு அங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விபி சிங் லெட் ஜனதா தள் came to power. Of course மெஜாரிட்டிலாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்ல. பட் வித் த சப்போர்ட் ஆஃப் பிஜேபி அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் அவங்க பவர் பண்ணாங்க. பட் 1 year தான் விபி சிங்கால இருக்க முடியும். பட் அந்த 1 yearல ஒரு பெரிய இம்பாக்ட் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற விஷயம் ரிசர்வேஷன், இந்த ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஓகே, அது அவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். மண்டல் கமிஷன், அஃப்கோர்ஸ் அந்த டாபிக் ஐ வில் see that separately. பட் ஒரு சின்னதா அதை பத்தி சொல்லணும். என்னன்னா, மொரார்ஜி தேசாய் லெட் கவர்மெண்ட் தான் இந்த கமிஷனை ஃபார்ம் பண்றது. ஓகே, பிபி மண்டல் அவருடைய லீடர்ஷிப்ல ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, டு ஸ்டடி த ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓகே, ஸோ அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க. பட் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்குள்ள அந்த கவர்மெண்ட் இல்லாம போயிருக்கு. ஸோ தே சப்மிட்டட் த ரிப்போர்ட் டு இந்திரா காந்தி லெட் கவர்மெண்ட். பட் அந்த recommendations were not implemented by Indira Gandhi. 1989ல விபி சிங் வந்து 1990ல தான் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றார். அவர் இந்த டெசிஷன் தான் that brought his government down அப்படின்னு சொல்லலாம். ஓகே, there were some other incidents like ரத் யாத்ரா பை அத்வானி. என்ன சொல்லுவாங்கன்னா, விபி சிங் இந்த மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அவர் இன்னும் பாப்புலர் ஆகுறாரு. டு கவுண்டர் தட் பிஜேபி ஒரு ரத் யாத்திரை நடத்தினாங்க. அதாவது அயோத்தியால ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிறது நடத்தினாங்க. அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இதுல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, பட் இந்த மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வெறும் 1 year அவர் இருந்தா கூட அதுதான் அவருடைய பீரியட் நடந்த ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அவரோட கவர்மெண்ட்டும் விழுந்துருது. எப்படி மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்பிளிட் ஆகி வெளியில வந்து சரண் சிங் ஒரு காங்கிரஸ் சப்போர்ட்ல ஃபார்ம் பண்ணாரோ, அதே மாதிரி விபி சிங் கவர்மெண்ட்ல இருந்து வெளியில வர்ற சந்திரசேகர் ஒரு அவரோட சப்போர்ட்ஸோட வெளியில வந்து காங்கிரஸ் சப்போர்ட்ல கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாரு. எப்படி சரண் சிங் he remained prime minister for only few months, அதே மாதிரி சந்திரசேகரும் he remained prime minister for few months. இதுல ஒரு 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 ஸ்ட்ரேஞ்ச் திங் என்ன அப்படின்னா, ஜனதா பார்ட்டி came to power ஒரு ஆன்டி காங்கிரஸ் சென்டிமெண்ட்ஸை வச்சுதான் வந்தாங்க.
அதே மாதிரி விபி சிங் கவர்மெண்ட் ஒரு ஆன்டி காங்கிரஸ் சென்டிமெண்ட்ஸ் வச்சு வந்தாங்க. இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் விழும்போது இதுல இருந்து வெளியில போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் உடைய சப்போர்ட் எடுத்து தான் ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, எப்படி சரண் சிங் கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு 1980 எலெக்ஷன்ஸ் நடந்ததோ அதே மாதிரி 1990 ஃபார்ம் பண்ண சந்திரசேகருடைய கவர்மெண்ட்டை சப்போர்ட்டை காங்கிரஸ் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு 1991 அடுத்த எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. இந்த 1989 எலெக்ஷன்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி நீங்க எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பார்ட்டின்னு கூட எடுத்துக்கலாம். எப்படின்னாலும் ரெண்டு எப்படின்னாலும் கன்ஷிராம் லெட் பகுஜன் சமாஜ் பார்ட்டி எமர்ஜ் ஆகுது, ஒரு நியூ பார்ட்டி எமர்ஜ் ஆகுது. ஓகே, ஏன்னா ஏன் இந்த பார்ட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம், இன்னைக்கு இருக்க நேஷனல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த 1984 ஃபார்ம் பண்ண பார்ட்டி. ஓகே, 1989 தான் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் சொல்லலாம். ஒரு பெரிய இம்பாக்ட் அன்னைக்கு இவங்க கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் தி கண்டெஸ்டட் அலோன், யாரு கூடயும் போய் அலையன்ஸ்லாம் வச்சு பண்ணலாம் அவங்க. தி ஒன் மெனி சீட்ஸ் 1989. ஒரு பார்ட்டி, இம்பார்ட்டன்ட் பார்ட்டி ஹஸ் அனௌன்ஸ்ட், சாரி ஹஸ் அரைவ்ட் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. அண்ட் கன்ஷிராம் ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் லீடரா அவர் எமர்ஜ் ஆகிறார் அங்க. ஓகே, 1991 of course Congress emerged as the single largest party. Okay, and Narasimha Rao led government took over in 1991. Of course அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, மெஜாரிட்டி கிடைக்கல, அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆனா அந்த டேஸ் போக போக they could get the MPs, get the number from other parties. அது நிறைய கான்ட்ரோவர்சி நம்ம ஐ திங்க் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது கூட பார்த்தோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய எம்பிஸ்க்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்து அவங்கள நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போட சொல்லும் போது அது ஒரு இதா மாறி அவர் மேல கேசஸ் ஃபைல் ஆகி, இவன் நரசிம்மராவ் மேல கேசஸ் ஃபைல் ஆச்சு, லஞ்சம் கொடுத்து அவர் ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேசஸ் எல்லாம் ஃபைல் ஆனது. பட் தே குட் கேதர் த மெஜாரிட்டி. ஓகே, ஸோ காங்கிரஸ் emerged as a single largest party. Narasimha Rao prime minister take over பண்றாரு. ஓகே, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தான் அது இருக்கு. லேட்டர் அது மெஜாரிட்டியா கெயின் பண்ணது, டிஃபெக்ஷன்ஸ் அது. ஓகே, இந்த 1991 எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டியூரிங் த கேம்பெயின் ராஜீவ் காந்தி வாஸ் அசாசினேட்டட். அண்ட் இந்த அசாசினேஷன் நடந்தது தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ல. ஓகே, ஒரு பாம் பிளாஸ்ட் அவருடைய மீட்டிங்ல. ஓகே, வெரி அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் அது. அது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம். இந்த இடத்துல என்னன்னா, எப்படி இந்திரா காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு ஒரு சிம்பத்தி கெயின் ஆச்சோ, அதே மாதிரி 1991 எலெக்ஷன்ஸ்லையும் ராஜீவ் காந்தியுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகுது. இதை எப்படி பார்க்கலாம்னா, ராஜீவ் காந்தி அசாசினேஷனுக்கு முன்னாடி நடந்த போலிங் அதுக்கும் அசாசினேஷன் அப்புறம் நடந்த போலிங்மா டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நடந்த போலிங்ல காங்கிரஸ் வாஸ் லூசிங். இந்த சிம்பத்தி வேவ் கிரியேட் ஆன பிறகு நடந்த போலிங்ல காங்கிரஸ் குட் கெயின். இல்லைன்னா ஒருவேளை ஜனதா தள் would have come back to power. அந்த அளவுக்கு அங்க அந்த ரிசல்ட்ஸை பார்த்தோம்னா நமக்கு தெரியுது நமக்கு. ஓகே, பட் இந்த அசாசினேஷன் played a role in bringing back Congress. Okay, bringing back Congress to power. வந்தாங்க. பட் யாரு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கணுமோ அவர் இன்னைக்கு சீன்ல இல்ல. ராஜீவ் காந்தி வாஸ் நாட் தேர், ஏன்னா he was assassinated. இன்ஃபேக்ட் அந்த அசாசினேஷன் தான் காங்கிரஸ் மறுபடியும் பவர் கொண்டு வருது. நரசிம்ம ராவ் ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர், நரசிம்ம ராவ் வாஸ் எலெக்டட் அஸ் பிரைம் மினிஸ்டர். அதுல இன்னொன்று எக்ஸ்ட்ராவா நீங்க நம்ம பார்க்கணும்னா, மன்மோகன் சிங் வாஸ் மேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அன்னைக்கு. ஓகே, so 1991 to 1996 Narasimha Rao remained the prime minister. Congress தான் பவர்ல இருக்கு. Okay, so 1996 அமௌண்ட் பாருங்களேன், அன்னைக்கு 10 crore, 1996ல 500 crores. Okay, 1996 elections brought hung parliament again. Of course hung parliament தான் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு.
ராஜீவ் காந்தி அப்புறம் ஹங் பார்லிமெண்ட்ஸ். ஓகே, இதுல ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டெசிஷன் என்னன்னா, சங்கர் தயாள் சர்மா வாஸ் த பிரசிடென்ட். அவருக்கு தெரியுது பிஜேபி நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. So he invited BJP to form the government. பிஜேபியும் இல்ல, எங்க நம்பர் இல்ல, we do not have the majority, நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணனா சொல்லல. வாஜ்பாய் led government took over. ஆனா ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் மோஷன் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அது ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாரு. 16 days தான் அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். அதுக்கப்புறம் ஜனதா தள் தேவகவுடா பிரைம் மினிஸ்டரா ஆகுறாரு. With the, of course, with the support of Congress. 1 year தான் அவரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. 1997ல இந்தர் குமார் குஜ்ரால் அவரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. அவரும் ஒரு 1 year தான் இருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஹங் பார்லிமெண்ட்டுடைய எஃபெக்ட் அங்க நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, கவர்மெண்ட் ஒழுங்கா. அப்கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா விபி சிங் பீரியட், தேவகவுடா பீரியட், இந்தர் குமார் குஜ்ரால் பீரியட் எல்லாத்தையும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் டேக்கன். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 1996ல இம்ப்ளிமெண்ட் ஆன பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ், இது அந்த ஜனதாதள் கவர்மெண்ட்ல தான் அது பாசிபிள் ஆச்சு. இவ்வளவு நல்ல ஒரு இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கௌரவமா இருக்க முடியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் மெயின் ரீசன். ஒரு நல்ல மிடில் கிளாஸ் வந்ததுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்கோர்ஸ் அந்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஈக்குவலண்ட் சேலரி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ அவங்களும் அதில் பெனிஃபிட் ஆனாங்க. அதாவது பீப்புள் ஓரியன்டட் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நான் காங்கிரஸ் கவர்மெண்ட், அது இந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க, அதை பார்க்க முடியும் நம்ம. ஓகே, இந்த 2 பேர் தேவகவுடா அண்ட் ஐக்கிய குஜ்ரால் பிகேம் பிரைம் மினிஸ்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜனதா தள். ஓகே, பட் கவர்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியல. 2 பேரும் 1 year தான் இருக்க முடிஞ்சது. ஓகே, இந்த 1996 எலெக்ஷன்ஸ் யார் மோர் பாப்புலர், அதாவது இப்ப ஸ்டார் கேம்பெயினர்ஸ் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, இப்ப மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இப்படி எல்லாம் நம்ம இருக்கு. பட் அது அந்த ஒரே ஒரு எலெக்ஷன்ல மட்டும்தான், அதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கப்புறமும் இல்லை, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வாஸ் மோர் பாப்புலர் than anyone else. ஆனா எல்லாரும் அலற அளவுக்கு இஸ் ஆக்ஷன்ஸ். நீங்க எங்கேயுமே வந்து நீங்க உங்க ஒரு பவர்ல இருக்கிறவங்க ஒரு அபிஷியல் மிஷினரியை மிஸ்யூஸ் பண்ண முடியுமானா அது முடியாது. TN சேஷன் வாஸ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அன்னைக்கு. He was very popular among the people. ஓகே, நெக்ஸ்ட் எலெக்ஷன், அதாவது 1996ல வந்த தேவகவுடா கவர்மெண்ட் 1997ல இல்ல, 1997ல வந்த ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட் 1998 இல்ல. ஸோ த ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் வித்தின் 2 years, 1996க்கு அப்புறம் ஒரு 2 yearsல ஒரு எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிஜேபி ஃபார்ம் த கோயலிஷன். இங்கேயும் ஒரு ஹங் பார்லிமெண்ட் மாதிரி தான், எந்த பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, பிஜேபி ஃபார்ம் த கோயலிஷன் கவர்மெண்ட். ஓகே, அகெயின் 1996ல பிரைம் மினிஸ்டரான அடல் பிகாரி வாஜ்பாய் இங்கேயும் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. இங்க என்னன்னா 13 months அவரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அப்கோர்ஸ் ஏஐஏடிஎம்கே ஜெயலலிதா led AIADMK withdrew the support for this government. ஓகே, அதுதான் ரீசன். அது ஒரே ஒரு ஓட்டு பார்லிமெண்ட்ல, ஒரே ஒரு ஓட்ல இந்த கவர்மெண்ட் இல்லாம போச்சு. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், இந்த ஒரு ஓட்ல பார்லிமெண்ட்ல டிசைன் ஆனோம். ஸோ சோனியா காந்தி wanted to submit the demand. அதாவது we are ready to form the government. அப்ப KR நாராயணன் தான் பிரசிடென்ட். அப்கோர்ஸ் ஒரு காங்கிரஸ் மேன், காங்கிரஸ் தான் அவரை பிரசிடென்டா நிறுத்தி பிரசிடென்டா எலெக்ட் பண்ணுச்சு.
பட் சோனியா காந்தி வந்து அந்த ப்ரொபோசலை வச்ச உடனே what he insisted was, I need letters of support from the parties and MPs அப்படின்னு கேட்கிறாரு. சரி, வேற யாராவது இருந்திருந்தா, வேற ஏதோ ஒரு காங்கிரஸ் மேன் இருந்திருந்தாங்கன்னா they would have just said yes, நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் KR நாராயணன் did not do that. அவர் வந்து இன்சிஸ்டன்ட் லெட்டர்ஸ் யாரா இருக்கட்டுமே, அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டன்ட் நீங்க பார்த்தாரு. நான் கூட பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா பத்தி சொல்லும்போது சொன்னேன், he was the best அப்படின்னு நான் என்னோட ஒப்பீனியனை சொன்னேன். நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லும் போது அதுக்கான ரீசன் தான். வேற எந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வேற கால்ட் அஸ் ரப்பர் ஸ்டாம்ப்ஸ். அதாவது கவர்மெண்ட் ஏதாவது சொல்லுதா, ஓகே சைன் பண்றது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருந்தாங்க. அந்த ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணது KR நாராயணன். அது வரைக்கும் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் போய் எலெக்ஷன்ஸ்ல ஓட்டு போட மாட்டாங்க. he went and voted. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரசிடென்ட் போய் ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல ஓட்டு போட்டது அப்படின்னு சொன்னா அது KR நாராயணன். he expressed his concerns. ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது he expressed his concerns in private and in public. ரெண்டுமே அவர் பண்ணாரு. he was the best. நம்ம இன்னும் அவரை பத்தி if you analyze, நீங்க ராஜேந்திர பிரசாத்ல இருந்து ராம்நாத் கோவிந்த் வரைக்கும் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, the one who defied அந்த எல்லா நம்ம வச்சிருப்போம்ல, நம்ம லாயல்ட்டி வச்சிருப்போம். ஒரு ராம்நாத் கோவிந்த்னா லாயல் டு பிஜேபி, ஆர் வெங்கட்ராமனா லாயல் டு காங்கிரஸ், இப்படித்தான் இருந்ததுல ஒரே ஒரு பிரசிடென்ட் அந்த லாயல்ட்டி தான் இருந்த பார்ட்டிக்கு லாயல்ட்டின்னு சொல்லி சொன்னதுக்கெல்லாம் எஸ் சொல்ற ஆள இல்லாம போன ஒரே ஆள் அது KR நாராயணன். அதான் சொல்ல முடியும் நம்ம. ஓகே, அப்துல் கலாம் டிட் நாட் பிலாங் டு எனி பார்ட்டி. ஸோ அவர் ரொம்ப இம்பார்ஷியலா இருந்தார் அப்படின்னு சொல்ற ஒன்றும் நமக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா அவர் வந்து எந்த பார்ட்டிலும் இல்லை. ஸோ இம்பார்ஷியலா இருக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருந்தது. பட் KR நாராயணன் அப்படி கிடையாது. அவரு காங்கிரஸ் பார்ட்டில MP ஆகுறாரு, அவரு எல்லாம் வராது, வைஸ் பிரசிடென்ட் ஆகுறாரு, பிரசிடென்ட் ஆகுறாரு. பட் ஆஸ் அ பிரசிடென்ட் அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணார். அவர் பார்ட்டிக்கு எது நல்லதுன்னு அவர் பார்க்கல, இந்த கண்ட்ரிக்கு எது நல்லதுன்னு பார்த்தார். ஸோ இதுதான் அந்த ஃபேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஓகே, அண்ட் அப்படி அவர் சொன்னதுனால அகெயின் எலெக்ஷன்ஸ் வருது. அந்த 1999 எலெக்ஷன்ஸ் தான் 20th century லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். Of course, BJP-led coalition came back to power. For example, Tamil Nadu, ADMK withdrew the support 1999, but DMK supported BJP. So elections வரும்போது இங்க தமிழ்நாட்டுல BJP had an alliance with DMK for third time. 1996 16 days, 1998 ஒரு 13 months, 1999 again Vajpayee became the prime minister. Third time அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. சும்மா அப்பெல்லாம் கூட பிஜேபி காரங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா 16 டேஸ்ங்கிற கணக்கு சொல்ல மாட்டாங்க. அவர் 13 days பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, அப்புறம் 13 months இருந்தாரு, 13 years இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க. எப்படி ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னு 25 வருஷத்துக்கு ராஜீவ் காந்தி தான் எவ்வளவு பெரிய விக்டரி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க சொன்னாங்களோ, அப்கோர்ஸ் பீப்புள் ஆல்சோ ஹேட் தட் ஒப்பீனியன் அந்த டயத்துல. ஓகே, they expected Rajiv Gandhi to deliver. அது இல்லாம போனதான். Of course, we had very good projects during his tenure, but போஃபோர்ஸ்ங்கிற ஒரு பெரிய ஒரு கரப்ஷன் இஷ்யூ அன்னைக்கு அவர் தோக்கடிச்சது. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, 13 days, 13 months, 13 years அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ப்ரொஜெக்ஷனை அன்னைக்கு பிஜேபி காரங்க கொடுக்குறாங்க. ஓகே, 2004 ஒரு 5 yearsல எலெக்ஷன்ஸ் வருது. 13 years இருப்பாருன்னு சொன்ன வாஜ்பாய் லெட் பிஜேபி கவர்மெண்ட் ஃபெல். எலெக்ஷன்ஸ்ல தோத்து போறாங்க 2004. ஓகே, அப்கோர்ஸ் காங்கிரஸ்க்கு ஒன்றும் பெரிய பெரிய விக்டரின்னு சொல்ல முடியாது காங்கிரஸ். பட் லெஃப்ட் அண்ட் அதர் பார்ட்டிஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய விக்டரி. ஓகே, ஏன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் ஹேட் அரௌண்ட் 63 seats, 63-64 seats அன்னைக்கு லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு இருந்து. ஸோ வித் த சப்போர்ட் ஆஃப் லெஃப்ட் பார்ட்டிஸ், காங்கிரஸ் லெட் UPA, United Progressive Alliance, came to power. Manmohan Singh became the prime minister. Okay, 2004. அதாவது அன்னைக்கு
கேம்பெயின் என்னன்னா எப்படி 1971ல கரீபி ஹட்டாவ் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் பாப்புலர் ஆச்சோ அதே மாதிரி இந்தியா ஷைனிங் அப்படிங்கிற ஒரு இந்தியா ஷைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் பிஜேபி கொடுத்த ஒரு ஸ்லோகன் 2004ல 1999 to 2004ல இருந்த கவர்மெண்ட்னால இந்தியா ஷைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன்னாடி வைக்கிறோம், ஸ்லோகனை முன்னாடி வைக்கிறாங்க. பட் தட் ஃபெயில்டு. கரிபி ஹட்டாங்கிறது அங்க சக்சஸ் ஆச்சு இந்திரா காந்திக்கு. பட் இங்க வாஜ்பாய்க்கு அது சக்சஸ் ஆகல. அப்கோர்ஸ் இங்க ஒரு சின்ன சேஞ்ச் என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருந்தா இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானி பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாரு அப்படின்னு. 2004 elections are first elections electronic voting machine was used in all the constituencies. Okay. And for 5 years கழிச்சு 2009 ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம் என்னன்னா, 2 சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ஸ் இருந்தாங்க. ஏன்னா அந்த ஃபேஸஸ்ல ஒரு 2 ஃபேஸ் முடியும் போது கோபால்சாமி ரிட்டையர் ஆயிடுறாரு. ஸோ நவீன் சாவ்லா took over from him. Okay. Congress-led UPA came back to power with more seats. Okay, Manmohan Singh became Prime Minister again. First time, around 59 women MPs on the elections ஜெயிக்கிறாங்க 2009ல. Okay, and 38 political parties represented on the Lok Sabha. அவ்வளவு பார்ட்டிஸ் அன்னைக்கு, அவ்வளவு அட்லீஸ்ட் ஒரு எம்பியாவது ஒரு பார்ட்டிக்கு இருக்க முடியாது. அவ்வளவு 38 பார்ட்டிஸ் அன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் இருந்தது 2009ல. ஏன்னா இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன்ஸ் காங்கிரஸ் கம் பேக் ரொம்ப நாள் கழிச்சு 67ல இருந்து 71 வரைக்கும் போது வந்த ஒண்ணு. இன்னொன்னு 80ல இருந்து 84ல திரும்பி வந்ததுங்கிறது ஒரு பெரிய சிம்பத்தி வேவ் வந்தது. ஓகே, இந்திரா காந்தி அசாசினேஷன். பட் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா ஓட்டு கேட்கிறாங்க அண்ட் பீப்புள் ரீபோஸ்ட் தேர் ஃபெய்த். ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா 2-3 விஷயங்கள்லாம் இருக்கு. நீ அந்த 100 days கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இட் பிளேட் அ ரோல் பிரிங்கிங் பேக் காங்கிரஸ் சொல்லுவாங்க. ஓகே, 2014 and 2019. 2014ல மோடி லெட் கவர்மெண்ட் டுக் ஓவர் அண்ட் they won again in 2019 and continuing. ஃபைலிங் நாமினேஷனை ஃபைல் பண்றது ஃபைலிங்கா 2014 முதல்ல கொண்டு வர்றாங்க. ஓகே, அண்ட் இப்ப உங்களை நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க. அந்த ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு போட்ட பிறகு நீங்க பட்டனை பிரஸ் பண்ண பிறகு ஒரு யூ கேன் சி நீங்க ஓட்டு போட்டது யாருக்கு ஓட்டு போட்டீங்க, கரெக்டா ஓட்டிங் ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அதான் அந்த விவிபிஏடி. ஓகே, சாரி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, ட்ரையல் நாட் ட்ரெயின். மேபி இந்த ஆட்டோ டிக்ஷனரியில் அது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் வாஸ் இன்ட்ரடியூஸ் இதுல. ஓகே, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது. அதான் இந்த ஆட்டோ டிக்ஷனரியில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்டா நாட் நோட், நோட்டா இன்ட்ரோடியூஸ் ஆகுது 2014ல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுக்கு அதர்ஸ்கிற கேட்டகரியில அவங்கள கொண்டு வர்றாங்க. ஓகே, 2019ல பிஜேபி வந்து எலெக்ஷன்ஸ் அகைன். Narendra Modi became the Prime Minister again. 2014 to 19 and 2019 to till date நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம இதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் வரும்போது அப்ப யார் பிரைம் மினிஸ்டர், அப்ப யார் பிரசிடென்ட் நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். நம்ம அப்படி பார்க்கறதுல இன்னும் நிறைய மேஜர் இஷ்யூஸ், மேஜர் ஹேப்பனிங்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் கமிங் டேஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே தென் see you all. நான் இன்னைக்கு யாரும் கம்பேர் பண்ண டைம் கரெக்டா இருக்கணும்னு நான் சொல்ல. நான் இட் இஸ் ஆல்ரெடி 7:50. ஓகே, see you all. Bye bye. Thank you, sir. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.